ஹாய் காய்ஸ், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. ஸோ எதனால இவ்வளோ கேப்புனா, ஸோ நம்ம உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை, வீட்டில் வேறு கொஞ்சம் நிறைய வேலை. ஸோ அதனால தான் கடந்த 8 நாட்களாக வீடியோ கன்சிஸ்டண்ட்டாக வராது. நானும் நல்லா ஸ்டெடியாக போடணும், கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக அப்படியே ஸ்டெடியாக போடணும்னு தான் நினைக்கிறேன். ஸோ அது இல்லாமல் எதுக்காக எனக்கு பின்னாடி இந்த 2 பேரை வேற கடத்தி வச்சுருக்கானோ நீங்கள் நினைப்பீங்க. சரி, ஓகே விடுங்க. இதுக்கு மேலே நம்ம கன்சிஸ்டண்ட்டாக கரெக்டாக நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம எதுக்கு இந்த 2 விஐபி கடத்தி வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நம்ம வில்லேஜில் வளர்க்க போகிறதே இவங்க தான். அதாவது எதுக்காகனா, இவனுங்க போடுற குட்டியிலேருந்து தான் நம்ம வில்லேஜர் நிறைய பேர் வர போகிறாங்க. ஸோ எதுக்குன்னா, அதே மாதிரி நம்ம அயன் ஃபார்ம் வேறு சுத்தமாக நம்மளால் பண்ணுறதுக்கு இப்போ வில்லேஜரே இல்லை. ஸோ அதனால தான் நான் இந்த வில்லேஜர் ப்ரீடிங் ஃபார்ம் கூட நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஓகேங்க, இப்போ நம்ம அப்படியே பேசிகிட்டு இருக்க சாக்கிலே இது மாதிரி ஒரு சின்ன இவனுங்களை சுற்றி ஒரு எப்படியே ரவுண்டு மாதிரி போட்டு வச்சுருவோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே தான் இவனுங்களை விவசாய நிலம் பண்ண வைக்க போகிறோம். எதுக்கு விவசாய நிலம்னா, இவனுங்க உள்ளே இருப்பானுங்களே, இவனுங்களுக்கு சாப்பாடு தேவை. சாப்பாடு நம்ம எப்போயுமே கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. அதனால் உள்ளே ஒரு விவசாய நிலம் மாதிரி பண்ணி விட்டோம்னா, அவனுங்களே அதில் தேவையான காய்கறியெல்லாம் போட்டு விதைச்சிருவானுங்க. அதே மாதிரி நம்மளுக்கும் வேலை மிச்சம். சரி, ஓகேங்களா. அப்போ நம்ம டக்குன்னு தூங்கிடுவோம். காலையில் எழுந்திரிச்சு ஒழுங்காக பண்ணுவாங்க. இருங்க, அந்த பெட்டை இருங்க, வெளியே போயிட்டு ரீஸ்பான் பாயிண்ட் மட்டும் செட் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த பெட்டை வச்சு. அதுக்கப்புறம் பெட்டை உடச்சிட்டானா திரும்ப எதனா செத்து போயிட்டேன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. சரி, ஓகேங்க, இருங்க. இப்போ எதனா ஒரு இடத்துல இப்படி பள்ளம் தோண்டி தண்ணி மட்டும் ஊற்றி விட்ருங்க. ஊற்றி விட்டு உங்ககிட்ட இருக்க இருக்குல்ல, அதை வச்சு அழகாக அப்படியே எல்லா இடமும் அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த லேண்ட் உழுது விட்ரும். ஐயோ டே, இவன் வேறு ட்ரேட் பண்ணுறான். சரி, ஓகே, இருங்க. இந்த மாதிரி அந்த இடத்த ஃபுல்லாக உழுது விட்ருவோம் நம்ம. இது கேரட் இருந்தால் பெஸ்ட்டு. ஸோ என்கிட்ட கேரட் எதுவுமே இல்லை. அதோ பாருங்க, அவனே போட ஆரம்பிச்சிட்டான் பாருங்கள் விதையெல்லாம். என்கிட்ட கேரட் இப்போதைக்கு இல்லை. சரி, இந்த வில்லேஜர் என்ன போடுறான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச அவங்ககிட்டே இருக்குங்க எதனா சீடு, அதனால் அவனே போடுவான். ஓகேங்களா. ஓகே, இப்போ நான் இதில் அப்படியே சுற்றி அப்படியே கவர் பண்ணணும். அதாவது இதில் வேறு காம்போஸ்டர் கூட வைக்கணுங்க. அதில் நம்ம 2 காம்போஸ்டர் வைக்கணும். அப்படி வச்சா தான் ஒர்க் ஆகும். ஆனால் இந்த வீடியோ நான் காம்போஸ்டர் வச்சுருக்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு வேணுன்னா இந்த விவசாய நிலத்துக்குள்ளே நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல காம்போஸ்டர் மட்டும் வச்சு விட்டுக்கோங்க. ஓகேங்களா. ஓகேங்க, இப்போ இருங்க, அப்படியே அந்த போட்டை மட்டும் உடச்சிருவோம். டேய், என்னடா போட்டை உடைக்க முடியல? ஐயா, சரி விடுங்க, உள்ளே போய் தான் உடைப்போம் நம்ம. போட்டை உடச்சிரு உடறா, சீக்கிரம் உடச்சிட்டானா? ஏங்க, என்னங்க இவன் இவ்வளோ ரேட் பண்ணுறான்? அவ்வளோதாங்க, உடச்சிட்டாங்க. இப்போ ஒன்றுமே இல்லை. இப்படி தண்ணியை ஊற்றி ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிடுங்க. இப்போ இருக்கிற மிச்சம் அந்த இப்போ நம்ம குதிச்சு இதுவாக்கணும்ல, அந்த இடத்தையும் இப்படி உழுது விட்ருவோம். இப்போ நம்ம இன்னொரு குட்டி கம்பார்ட்மெண்ட் மாதிரி ஒன்று கட்டணும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேய் ஸ்கெலிட்டன் மண்டையா, இவன் வேறு ஆனாவும் அந்த லீஃப் இருக்கனால தான் இவர் நல்லா குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காரு இங்கே. ஓகே, இப்போ நம்ம எதுக்காக இன்னொரு குட்டி கம்பார்ட்மெண்ட் ஒன்று கட்டணும்னா, இப்போ நம்ம குட்டி வில்லேஜர் வரானுங்கள, அவனுங்களுக்கு ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணி வைக்கணுங்க. எதுக்கு அந்த ட்ராப்னா, இவனுங்க எல்லோரையும் வில்லேஜர்லாம் ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணுவோம் நம்ம. அதுக்காக ஒரு சின்ன ட்ராப் மாதிரி ஒன்று செட் பண்ணணும் நம்ம. ஓகேங்களா. இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லா இருக்காது. எதுக்குன்னா, இது என்னோடய ஓன் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி கட்டுற ஃபார்ம் இது. இது ஆனால் லுக்கு இருக்காது. ஆனால் நல்லா ஒர்க் ஆகும். உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். இந்த மாதிரி ஒரு குட்டி இடம் மட்டும் ஒன்று கட்டி வச்சுருங்க. அது மாதிரி. ஓகே, இங்கே ஒன்று, அவ்வளோதாங்க. ஒரு 3 பெட்டு வைக்கிற மாதிரி இருந்தால் போதுங்க. 3 பெட்டு வச்சா போதும். எதுக்குன்னா, ஒன்று இவனுங்க 2 பேருக்கு, இல்லை 2 பெட்டு இவனுங்களுக்கு, இன்னொரு பெட்டு குட்டி வில்லேஜருக்கு. ஓகேங்களா. ஓகே, இந்த பெட்டையும் எடுத்துகிட்டு போயிருங்க. இங்கே தண்ணி ஊற்றி வச்சுப்போம். தண்ணி ஊற்றிட்டு மேலே ஈஸியாக போயிட்டு வரலாம். ஓகேங்களா. ஓகேங்க, இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்ல பெட்டு, அப்படிங்கிற லைனாக ப்ளேஸ் பண்ணிகிட்டே வருவோம். ஐயோ, 2 பெட்டு தான் இருக்கா. சரி, இருங்க. அப்போ நம்ம வில்லேஜுக்கு போயிட்டு தான் இன்னொரு பெட்டையும் எடுத்துகிட்டு வரணும். ஓகே, இங்கே ஒன்று வைப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இங்கே ஒன்று. இப்போ இன்னொரு பெட்டு ஒன்று தாங்க. இப்போ அந்த பெட்டை நம்ம வில்லேஜில் போயிட்டு எதனா ஒரு இடத்துல உடச்சி எடுத்துகிட்டு வச்சுருவோம். ஸோ நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்களே தவிர யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ அது இல்லாமல் இன்னொரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல மறந்தே போயிட்டாங்க. என்னதுன்னா, நம்ம சேனல் நேம் வேறு மாதிரி மாறி இருக்கும். அது ஒரு சில சின்ன விஷயத்தினால மாறிடுச்சு. அதாவது நம்ம வீட்டுக்கு ஒரு சில வாண்டு நண்பர்கள் வந்திருந்தாங்க. அவங்க மொபைலை வாங்கி ஏதோ பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு சேனல் நேமெல்லாம் மாற்றி விட்டாங்க. ஓகேங்களா. சரி, ஓகேங்க, இருங்க. அவங்க நம்ம ஓட்டையை போட்டு அப்படியே தண்ணி இங்கேயே கலெக்ட் ஆகிடும். ஏன்னா அப்படியே வெளியே ஃபுல்லாக சிந்துது. ஓகேங்க, இங்கேயும் அப்படியே கரெக்டாக பிடிச்சிக்கிச்சா. ஓகேங்க, நம்ம சேனல் நேமும் மாறி இருக்கும்.
ஸோ அதனால் அது ஒன்றுமே பண்ண முடியலங்க. என்னன்னா இன்னும் 13 நாள் கழிச்சு தான் சேனல் நேம் வந்து நம்ம மாற்ற முடியுமா. ஸோ ஓகேங்களா. ஓகேங்க. நான் அதேமாதிரி இன்னொன்று ஒன்று சொல்ல வந்தேன்ல, நம்ம சேனல் எல்லோரும் பார்க்குறீங்களே தவிர யாரும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணவே மாட்டீங்க. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. ஸோ ஓகேங்களா. நீங்கள் போடுற ஒரு சின்ன சின்ன சப்ஸ்கிரைபும் நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபருக்கான ஜேர்னியை வந்து ஈஸியாக ஆக்கும். ஸோ ஓகேங்க. இப்போ நம்ம செகண்ட் வந்து இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட் ஒன்று கட்டி இந்த கம்பார்ட்மெண்ட்டை பெருசு பண்ணிவிடுவோங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப சின்னதாக இருக்குது. ஏன்னா அது ரொம்ப குட்டியாக இருக்குங்க. இருங்க இங்கே ஒன்று எடுத்து போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இந்த சைடு ஃபுல்லாக அது மாதிரி வச்சுடுங்க. வச்சுட்டு இப்போ நடுவில் இருக்குல்ல இந்த கம்பார்ட்மெண்ட்டை உடச்சிடலாம் நம்ம. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த இடம் ரொம்ப ஒரு மாதிரி குட்டியாக இருக்குங்க. அதனால தான் ஏன்னா குட்டியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஃபுட்டு எனக்கு தேவையான அளவுக்கு நிறைய இருக்கணும் ஃபுட்டு. அதனால தான் வந்து பெருசு பண்ணி இங்கேயும் கொஞ்சம் இப்படி பண்ணுறேன், உழுது விட்றேன். ஸோ ஓகேங்க. இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மேலே போய்டுவோம். இருங்க கீழே ஒரு காப்பி ஸ்டோன் போடுறேன். இருங்க டக்குன்னு நம்ம போய் உடச்சி விட்ருவோம். ஏய் இப்படியே உள்ளே போடா மண்டையா, டேய் உள்ளே போ. அது அவ்வளோதான் உடச்சாச்சுங்க. இப்போ நம்ம வந்து கீழே ஒரு ட்ராப் மாதிரி இங்கே ஒன்று செட் பண்ணணும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம உள்ளே போய்க்கலாம். இருங்க இங்கே இருங்க. கரெக்டான இடம் மட்டும் ஒன்று பார்க்கணும். செலக்ட் பண்ணி கட்டலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு ட்ராப் டோர் மட்டும் இப்போ எடுத்துகிட்டு வந்துடுவோங்க. எதுக்கு ட்ராப் டோர்னால் ஒரு சின்ன ட்ராப்பு செட் பண்ணணும். அதுக்கு தான் ட்ராப் டோர். ஓகேங்களா. ட்ராப் டோர் இஸ் ஈக்குவல் டு ட்ராப்பு. ஓகேங்களா. ஓகேங்க. அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. வந்துட்டு ட்ராப் டோரு இங்கே தாங்க ட்ராப் டோர் எங்கேயோ இருக்குமே. ஐயோ ட்ராப் டோர் இல்லையா? என்னங்க ட்ராப் டோரை காணோம். இருங்க வீட்டில் கீழே இங்கே ஒன்று வச்சுருப்பேன். இங்கேயும் இல்லையா? என்னங்க ஐயோ எதோ ஓப்பன் ஆகுது. ட்ராப் டோரை காணோம். ட்ராப் டோரு சரி விடுங்க. செஞ்சு போனோம் எக்ஸ்ட்ரா. இப்போதைக்கு நம்ம ட்ராப் டோர் வந்து காணோம். இப்போ இருக்காது ட்ராப் டோரு. அதுக்கப்புறம் நான் எப்போயா ஃப்ரீயில் ஆஃப்லைனில் சுற்றிக்கிட்டு இருப்பேன்ல, அப்போ ஒரு ஸ்டாக்கு 2 ஸ்டாக் கிட்ட ட்ராப் டோராக மாட்டோம் என் கண்ணில். சரி ஓகே விடுங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நம்ம வில்லேஜர் அந்த ஃபார்ம் ஆண்ட போயிட்டு இப்போ மிச்சம் இருக்க எல்லாத்தையும் கட்ட ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் நம்ம. ஓகே எக்ஸ்ட்ரா ஒரு பிளாக் ஒன்று போட்டுக்கலாமா மேலே ஏறுறதுக்கு. சரி விடுங்க. தண்ணி தான் இருக்குல்ல, நம்ம தண்ணியிலே அப்படியே போய்ப்போம். ஸோ ஓகேங்க. இப்போ வந்தாச்சா. இப்போ வந்து இது எதனா ஒரு இடம் இந்த மாதிரி இந்த பெட்டு இருக்க சைடு தான் நீங்கள் வந்து உடைக்கணும். ஓகேங்களா. ஆனால் எங்கே வேணாலும் உடைக்கலாம். ஆனால் அந்த பெட்டு இருக்க சைடு தான். இப்போ வந்து இந்த பெட்டு இருக்க சைடில் இது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று கீழே ஒன்று. ஓகே கீழே ஒன்று இருங்க கீழே ஒன்று வைக்கணும். நம்ம வந்து இப்போ கீழ் சைடு ப்ளேஸ் பண்ண மாதிரி ஒன்று வைக்கணும். இருங்க இப்போ இந்த பிளாக் ஒன்று உடச்சி விட்டு இப்போ மேலே இப்படி ஒன்று வச்சிட்டோமா. ஐயோ கீழே ஒன்று சேர்த்து வச்சிட்டேன். இருங்க இதையும் உடச்சிடுவோம். கீழே இருக்கிறது உடச்சிடுவோம். இதை வந்து கீழ் சைடு பார்த்த மாதிரி ப்ளேஸ் பண்ணணும். இப்போ நான் வைக்கணும்ல அதே மாதிரி வைக்கணும் நீங்கள். இப்போ இருங்க ஒரு 2 பிளாக் மட்டும் நான் கீழே போயிட்டேன்னா இப்போ வந்து இங்கே ஒன்று வச்சு இப்படி ஓப்பன் பண்ணி விடணும். ஓப்பன் பண்ணி விட்டால் தான் வந்து இந்த வில்லேஜர்ஸ் வந்து இல்லை இது இப்படி கூட வராதுங்க. இந்த சைடு பார்த்து ப்ளேஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து இவனுங்க குட்டி வில்லேஜர் வந்து கீழே வந்து விழுந்துருவானுங்க. இதை எப்படி வைப்போம். இதை எப்படி வச்சுட்டு இப்போ மேலே இருக்குல்ல அதையும் வந்து இந்த சைடு ஆப்போசிட் சைடில் மாற்றி விட்ருவோம். இருங்க இப்போ இதையும் உடப்போம். மேலே இருக்கதை சீக்கிரம் உடறா தம்பியே. இருங்க அவ்வளோதாங்க வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் இந்த சைடில் வச்சு இப்படி பண்ணணும். என்னங்க இது இந்த சைடில் வருது. சரி விடுங்க. இப்போ நம்ம அதை வந்து மேலே வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 16 பிளாக்கு ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்து அப்படியே நோண்டிக்கிட்டே போனோம். 16 பிளாக் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிடுங்க. ஒரு 16 பிளாக் வந்தால் தான் வந்து அந்த பெட்டை வந்து வில்லேஜஸ் டிடக்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு தான் நம்ம வந்து 16 பிளாக் வந்து வரோம். ஸோ ஓகேங்களா. ஐயோ என்னங்க 11 பிளாக்லேயே தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு கீழே. ஒன்றுமே பண்ண முடியலங்க. இப்போ நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிட்டு தாங்க அதெல்லாம் பண்ணணும். இருங்க இப்போ நம்ம வந்து வேறு ஒரு இப்போ என் பிளான் வந்து நான் கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ நான் 11 பிளாக் வந்து கீழே வரணும்னு சொன்னேன்ல, அதுக்கு பதில் என் மூளையை கசக்கி வந்து நான் வேறு ஒரு பிளான் போட்டேன். இருங்க இப்போ நம்ம வந்து அழகாக பண்ணிடலாம். இங்கே ஒரு பிளாக் ஒன்று வச்சுருவோம். வெயிடா தம்பி, வெயிடா. அவ்வளோதான் வச்சாச்சு. இப்போ வந்து உங்களுக்கும் இது மாதிரி ஒரு வேளை 16 பிளாக்குக்கு கீழே வரையில் தண்ணி வந்துருச்சுன்னா நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் 16 பிளாக்கு தண்ணியே வரலை, எனக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சுன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. அப்படி ஒரு வேளை 16 பிளாக்குக்கு முன்னாடியே வந்து எனக்கு தண்ணி வந்துருச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டிக்கோங்க. செகண்டு மஸ்ட்டு இன்னொரு விஷயம், இந்த மாதிரி அந்த இடத்துல தண்ணி ஊற்றணும். அப்படி இல்லைன்னா மேலேருந்து கீழே வில்லேஜர் விழுந்து செத்துடுவானுங்க. கரெக்டாக அவனுங்க தண்ணியில் விழுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இப்படி தோண்டி எல்லா இடத்தையும் இது பண்ணணும். ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து ஒரு ஹார்ட் கோர் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு இருக்கும். ஸோ ஓகேங்களா. ஒரு வேளை உங்களுக்கு ஹார்ட் கோர் சீரீஸ்லாம் வேணும். ஐயோ வாய் வேறு வளருதுங்க. ஹார்ட் கோர் சீரீஸ்லாம் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஹார்ட் கோர் சீரீஸ்னு போடுங்க. ஓகேங்களா.
ஓகேங்க. இப்போ நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிடலாம். செகண்ட் விஷயம், இந்த வீடியோவோட லைக் டார்கெட் வந்து நான் சொல்லியிருக்க மாட்டேன். அதாவது நம்ம வந்து இப்போலாம் வீடியோக்கு லைக் டார்கெட் வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கோம். லைக் டார்கெட்னா ஒன்றும் இல்லை, இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு 50 கூட இல்லை ஒரு 30 ஒரு 30 லைக் வரட்டுங்க. ஒரு 30 லைக் வந்தால் பார்க்கலாம் நம்ம. ஓகேங்க. இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிடுவோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு அந்த இடத்துல ஸ்டெப்பு மாதிரி தோணலான்னு தான் பார்த்தேன். இப்போ நான் உங்களை மேலே போயிட்டு நான் சந்திக்கிறேன் கைஸ் எப்படியோ மேலேயும் வந்தாச்சு. இப்போ நம்ம மேலே வந்துட்டு வேறு வேலை இல்லை. இப்போ நம்ம வந்து இப்போ கீழே ஒரு கம்பார்ட்மெண்ட் கொட்டணும்ல. இப்போ இனிமேல் ஃபுல்லாக முழுக்க அங்கே தாங்க வேலை. இப்போ அதுதான் வந்து நம்மளுக்கு மெயின் இது. ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு இருங்க, இதை எடுத்து இப்படி போட்டுருவோம் அந்த டோரை. ஓகே கைஸ், இப்போ இந்த கீழே இருக்க டோரையும் ட்ராப் டோரையும் உடச்சி இந்த சைடில் வச்சுடுவோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் போக போகிறோம். எதுக்குன்னா ஒரு சின்ன முக்கிய வேலை தான். ஓகே இருங்க, இதை ஒன்று கீழே இப்படி போடுவோம். டெய் போடுறா, டேய் மண்டையா தள்ளுறா. இவன் வேறு வந்து அப்படியே இடிச்சுக்கிட்டு நிற்கிறான் சைடில். உன்னால் உன்னை தூங்கலாம் விட மாட்டான், புரியுதா? உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுடா மண்டையா வில்லேஜரு. ஓகே இருங்க, இப்போ நம்ம கீழே அவ்வளோதாங்க போட்டாச்சுங்க. பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி தான் நம்ம வந்து போடணும். ஓகே இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்து கிளம்பிடலாங்க. ஏங்க இருங்க, ஏங்க திரும்ப நான் தப்பாக பண்ணுறேங்க. இப்போ திரும்ப இதை எடுத்து இந்த சைடில் போடணும் நம்ம. இப்போ அந்த சைடில் போட்டுருவோம். இருங்க, இதை எடுத்து ஆப்போசிட் சைடில் நம்ம போடணும். நான் திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ இருங்க, நான் எதனா ஒன்று கரெக்டாக பண்ணணுமே. இப்படி இருங்க, இப்போ கரெக்டாக வருங்க. அவ்வளோதாங்க, சூப்பர் கைஸ். இப்போ இது எடுத்தான் ஜாம்பி இருக்கானா பக்கத்தில்? டேய் எங்கடா இருக்கான் ஜாம்பி? ஏங்க இருங்க, தூங்க கூட முடியலங்க. இப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்சு வேலையை முடியலான்னு பார்த்தா தூங்க முடியல. ஸோ இருங்க, இங்கே ஜாம்பி இங்கே தான். ஏங்க ஐயோ, இதுக்கு மேலே பெட்டுக்கு மேலேயும் கல் வைக்க முடியாதா? ஏங்க இருங்க, இப்போ நம்ம ஜாம்பி எவன் இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரான் பாருங்க. இவனுக்கு அடிக்கிற அடி மட்டும் பாருங்களேன். மூக்கு ரெண்டா கிளிய போகுது. இதோ இங்கே இருக்கானா? டேய் மண்டையா, இங்கே வாயா. சும்மா என் வில்லேஜராண்டே வந்துன்னா நீ தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கிற. போ சாவுடா மண்டையா. டேய் தள்ளி போடா, அவங்க வேற. நானே டென்ஷனில் இருக்கிறேன்டா. டேய் ஓ சாமி வேற. ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. கௌஷிக்கு வரான். கௌஷிக்கு வந்தா கௌஷிக்கே போட்டு அடிப்போம்டா நாங்கள். டேய் மண்டையா, சாவு அவ்வளோதாங்க, செத்து போயிட்டாங்க. இப்போ நம்ம வந்து இதை அடைச்சி விட்டு நம்மளும் தூங்கிடுவோம். இப்போ காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக வேலை பார்ப்போம். கைஸ் இன்னொரு விஷயம், நம்ம சேனலில் வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்களே தவிர யாரும் வந்து சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஸோ நெக்ஸ்ட்டு கமெண்ட்டில் வேறு என்னென்ன கேம் போடலாம், அப்படி இல்லைனா மைண்ட் கிராஃப்ட்லேயே என்ன கண்டென்ட் போடலான்றதை மறக்காமல் அப்படியே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் சொன்னால் தான் என்னால் வந்து போட முடியும். எனக்கு வந்து கண்டென்ட் வந்து சுத்தமாக கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. ஓகேங்களா? அதுக்காக தான் வந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அது இல்லாமல் மறக்காமல் எல்லோரும், நான் திரும்ப சொல்கிறேன், மறக்காமல் எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபும் நம்ம 10K இல்லை எடுத்த உடனே 10K சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லோரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு என்ன கேம் வேணும், அப்படின்னா மைண்ட் கிராஃப்டில் என்ன கண்டென்ட் வேணுன்றதை சொல்லிவிடுங்க. அண்ட் தென் நம்ம ஐயையோ, ஒரு நல்ல இங்கிலீஷ் வார்த்தை வந்து வாயில் வர மாட்டேங்குதே. சரி விடுங்க, நம்மளுக்கு என்றைக்கு அதெல்லாம் வந்துருக்கு. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கீழே போயிட்டு நம்ம பிக்காக்ஸ் மட்டும் ஒன்று எடுக்கணுங்க. ஏன்னா இப்போ நம்ம திரும்பவும் ஸ்ட்ரெயிட்டாக கீழே போனோம். அந்த இடத்துல வந்து அடைச்சி விட்டாங்க. மேலே வரதுக்கு எனக்கு வழியே இல்லை. அதனால் அப்படியே திரும்ப பிளாக்கை போட்டு தான் நான் வந்து வர மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நான் டக்குன்னு ஒரு பிக்காக்ஸும் கிராஃப்ட் பண்ணிவிட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், ஒரு வழியாக டார்ச்சும் கிராஃப்ட் பண்ணிட்டோம். என்னடா அவன் பிக்காக்ஸுக்கு செய்கிறான்னு சொல்லிட்டு டார்ச்சு செய்கிறானேன்னு பார்க்காதீங்க. அதாவது வாய் தவறி தான் வந்து பிக்காக்ஸுன்னு சொல்லிட்டேன் டார்ச்சுக்கு பதில். ஸோ நம்மளுக்கு ரியலி டார்ச் தான் வந்து தேவைப்படுது. ஓகேங்களா? இப்போ டார்ச் வந்து நான் எதுக்கு இப்போ செஞ்சு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கீழே ஒரு இடம் தோணணும்ல, அந்த இடத்துல வந்து லைட் அப் பண்ணி வைக்கணும். அப்படி இல்லைனா அதெல்லாம் ஜாம்பி வந்தோம்னா நம்ம வில்லேஜர் எல்லாத்தையும் வந்து இந்த ஜாம்பிஃபைடு வில்லேஜராக மாற்றிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ அதுக்கு தான் வந்து ஐயோ டேய் யாரா இந்த ட்ராப் டோர் இங்கே வச்சுது? நான் தான் வச்சுருப்பேன், இருந்தாலும் நான் அப்படி தான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஓகேங்க, அப்போ அந்த ட்ராப் டோரையும் எடுத்து இந்த சைடில் இப்படி வச்சுப்போம். நான் ஐயோ மேலே வர போக முடியாதா? சரி விடுங்க, அப்படி கீழே போயிட்டு இந்த சைடில் பார்த்த மாதிரி இப்படி வச்சுடுவோம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அப்படியே கீழே ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். இப்போ கீழே நீ எதுக்குடா சும்மா வேஸ்ட்டாக போகிற? எப்படியா இருந்தாலும் கீழே தண்ணி தானே இருக்க போது நீ. ஸோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதுக்கு தான் ஒரு சின்ன ஒரு தண்ணி பக்கெட் வச்சு ஒரு சிஸ்டம் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்மளால் வந்து 16 பிளாக் ஸ்ட்ரெயிட்டாக கீழே போக முடியாதுல்ல. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தண்ணி பக்கெட்டை ஊற்றி விட்டு ஒரு சிஸ்டம் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இப்போ எதுக்கு கன்ஃபார்ம் மஸ்ட்டு 16 பிளாக்குக்கு கீழேயோ இல்லை சைட்லேயோ இருந்தே ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. எதுக்குன்னா இப்போ ஒரு வில்லேஜில்
20 பெட் இருக்குன்னு வைங்க, அந்த வில்லேஜில் 20 வில்லேஜரால் மட்டும்தான் வந்து உயிர் வாழ முடியும். அதுக்கு மேலே வந்து 20 பெட்டுக்கு மேலே வந்து வில்லேஜர்ஸ் வந்து பிறக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதுக்காக தான். இதே அந்த 16 பெட்டு வந்து 16 பிளாக்கு தள்ளி இருந்தாங்கன்னா அந்த வில்லேஜர்ஸ் வந்து அந்த அந்த இடத்துல வந்து இல்லைன்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு திரும்ப நிறைய குட்டிங்களை வந்து மேலே இருக்க வில்லேஜர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. சரி, இப்போ எதுக்குடா சும்மாவே எக்ஸ்ட்ரா மேலே வந்துட்டு திரும்ப கீழே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை பிளாக் இருக்குன்ற ஒரு கணக்கு பார்க்குறதுக்கு தான் வந்து நான் போகிறேன். ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த சைடு ஃபுல்லாக நீங்கள் தோண்டி விட்டுருவோம் நம்ம. ஐயோயோ ஏங்க, இது இல்லைங்க பிக்காக்ஸு. இப்போ எப்பட்றா மேலே போகிறது? ஏங்க இப்போ திரும்ப நான் மேலே போயிட்டு ஒரு பிக்காக்ஸ் மட்டும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. கைஸ், போயிட்டு பிக்காக்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ என்ன நம்ம பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 6 பிளாக்கு 6 இல்லை ஒரு 7 பிளாக் இருந்தால் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ மேலேருந்து கீழே வரைக்கும் வந்தோமா, அதுக்கு வந்து ஒரு 18 பிளாக்கு. இப்போ இல்லை 11 பிளாக்கு. இங்கேருந்து வில்லேஜர்ஸ் இந்த சைடில் தள்ளி விடுறதுக்கு ஒரு 7 பிளாக்கு. ஓகே, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? புரியும் தான் நம்புகிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இருங்க, இந்த இடத்துல மட்டும் அப்படியே உடச்சி விட்டுப்போம். ஏன்னா இன்ஃபினிட்டியாக தண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கலாம் இங்கேருந்து கீழேருந்து. ஓகேங்க. இப்போ இங்கேருந்து சைடு ஃபுல்லாக அப்படியே தண்ணி ஊற்றிக்கிட்டே வந்துடுவோம் நம்ம. இங்கே பாதியிலே தான் ஸ்டாப் ஆகும், ஆனால் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி இப்படி எல்லா இடத்துலையும் ஊற்றிக்கிட்டே வந்துடுங்க. டேய் தண்ணி ஏறா, என்னங்கம்மா தண்ணி எடுக்க மாட்டேறான்? இருங்க, அப்போ கரெக்டாக இது மாதிரி வந்துடும். இருங்க, அந்த சைடு மட்டும் நான் க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ இந்த சைடு இங்கே அவ்வளோதாங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு பிளாக்கை வச்சிட்டிங்கன்னா எல்லா சைடும் தண்ணி வந்து ஒரே இடத்துல போகும். இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த ஒரு இடத்துல தானே எல்லா வில்லேஜரும் வந்து தண்ணியில் தள்ளிக்கிட்டே வந்து நிற்பானுங்க. இப்போ இந்த இடத்த வந்து இப்படியே உடச்சிக்கிட்டே வரணும். எதுக்கு இவ்வளோக்கெல்லாம் நான் உடைக்கிற மாதிரிலாம் நீங்கள் பண்ண தேவையில்ல. கரெக்டாக எந்த இடத்துல தண்ணி இல்லையோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் உடச்சிக்கிட்டே வரணும். அப்போ தான் வந்து அந்த வில்லேஜர்ஸ் நிற்கிறதுக்கு கொஞ்சமாவது இடம் இருக்கும். அவனுங்க நிற்கிறதுக்கு இடம் இல்லைன்னு வைங்க, மூச்சு விட முடியாமல் செத்து போயிடுவானுங்க. அதுக்கு தான் வந்து நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு இது மாதிரி கிராஃப்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. இப்போ வந்து இது மாதிரி கட்டிட்டு இப்போ திரும்ப மேலே வேறு சரசரன்னு போகணும். அது வேறு ஒரு பெரிய வேலை. ஸோ அது எல்லாத்தையும் நான் வந்து முடிச்சுட்டு வந்து உங்களை பார்க்கட்டுங்களா? இல்லை வேணாம் விடுங்க, நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இதை மட்டும் உடச்சிட்டு நம்ம மேலே போகலாம். ஓகே கைஸ், இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம உடச்சாச்சு. கரெக்டாக அந்த இடத்துல ரூம் மாதிரி செதுக்கியாச்சு. இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக அது மாதிரி ஸ்டேர்ஸ் மாதிரி போட்டு மேலே போயிட்டு உங்களை மீட் பண்ணுறாங்க. கைஸ், ஃபைனலி மேலே வந்தாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஐடென்டிக்காக அப்படி நீங்கள் அப்படியே விட்டாலும் விட்டுடலாம், இல்லைனா அந்த இடத்துல ஒரு சின்ன பில்லர் மாதிரி கட்டினாலும் கட்டிக்கலாங்க. இப்போ நான் கட்டுறேன் பாருங்கள். இப்போ ஐடென்டிக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன பில்லர் மாதிரி கட்டினாலும் கட்டிக்கலாம். இப்போ நீங்கள் மேலே வந்து வில்லேஜர்ஸ் ஏறி வருவானுங்களா, அதுக்காக மேலே மட்டும் ட்ராப் டோர் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா போதும், கரெக்டாக பக்காவாக ஒர்க் ஆகும். செகண்ட் மெயின் விஷயம், இந்த இடத்துல 2 காம்போஸ்டர் வந்து வைக்கணுங்க. அது வந்து நான் வைக்கலை. ஸோ நீங்கள் வந்து வச்சுடுங்க, அப்போ தான் வந்து இந்த ஃபார்ம் ஒர்க் ஆகும். நான் ஆஃப்லைனில் கூட உட்காந்து வச்சுப்பேங்க. ஓகே கைஸ், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ இவ்வளோ தான். எப்படியோ ஒரு ப்ரீடிங் ஃபார்மையும் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. நான் வந்து நெக்ஸ்ட்டு அயன் ஃபார்மில் வந்து நம்ம மீட் பண்ணுவோமா? ஓகேங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து இல்லை அயன் ஃபார்ம் கூட வேணாம், நீங்கள் சொல்கிறதா முடிவு. மறக்காமல் கமெண்ட்டில் நெக்ஸ்ட்டு வேறு எதனா கிராணி இல்லை ஐஸ்கிரீம் இந்த மாதிரி கேம் எதனா வேணா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை மைண்ட் கிராஃப்டில் என்ன கண்டென்ட் போடலான்னு மறக்காமல் சொல்லிவிடுங்க. ஓகேங்களா? ஓகே பை கைஸ், நான் இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பை.